அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் பழைய வீடியோ தான். எல்லாத்தையும் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன்னா டெய்லி வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்னா காலையில் ஷார்ட்ஸ் கொடுத்துட்றேன், கரெக்டாக 11:30க்குள்ளே கொடுத்துட்றேன்னு. கொஞ்சம் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இந்த லீவ் விட்டுட்டாங்க இல்லையா, குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறது, என்னமோ சிறகுகளை திருப்பி ஒட்ட வச்ச மாதிரி ஆயிட்டாங்க பசங்க. கொஞ்சம் என்ஜாய் பண்ண, வெளியில் போக, இங்கே கூட்டிகிட்டு போங்க அங்கே கூட்டிகிட்டு போங்கங்கிறாங்க இல்லையா. அதனால் என்னால் கரெக்டாக வீடியோவும் எடுக்க முடியல, கரெக்டாக கொடுக்கவும் முடியல. அதனால தான் கொஞ்சம் வீடியோ கொடுக்க டிலே ஆயிடுச்சு. ஆனால் ஷார்ட்ஸு டெய்லியுமே நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச டைமிங்கில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால் நான் சொன்ன அந்த டைமிங், அதாவது ஷார்ட்ஸாக இருந்தால் இன்றைக்கி ஷார்ட்ஸ் போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் 11 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ், அதாவது 10லேருந்து 11 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸும், ஈவினிங் 5லேருந்து 6 மணிக்குள்ளே ஒரு ஷார்ட்ஸும் கொடுத்துருவேன். மறுநாள் கண்டிப்பாக நான் வீடியோ கொடுத்துருவேன். டெய்லி கொடுக்க முடியுதோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது கொடுத்துருவேன். ட்ரை பண்ணுறேன், எந்த அளவுக்கு என்னால் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்களும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வெறும் பூஜா வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய, அதாவது இப்போ கிச்சனில் சமையல் பண்ணுறது எல்லாமே ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா நம்ம பூஜா வீடியோஸ் மட்டும் ஒரே தான் போகாமல் சமையல் குக்கிங் வீடியோஸும் பார்க்கலாம். ஏன்னா நான் எப்படி கிச்சனை வச்சுருக்கிறேன், எந்த அளவுக்கு குக்கிங்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நிறைய சகோதரிகள் கேட்குறது என்ன அப்படின்னா, உங்கள் தோட்டத்தை காட்டுங்க, உங்கள் போர்ட்டிகோவை காட்டுங்க, கிச்சனை காட்டுங்க, கிச்சன் டூர் போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த பழைய வீடியோ இப்போ கொடுத்துட்றதுனால ஃபில் ஆகிடும். அடுத்த வீடியோ கண்டிப்பாக போர்ட்டிகோ, அதுக்கப்புறம் கிச்சன் வீடியோ கொடுக்குறேன். இன்னொரு சிஸ்டருமே சொல்லப்போனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கிச்சன் வீடியோ காட்டுங்க சிஸ்டர், ஏன்னா நாங்கள் வீடு கட்டுறோம், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க கேட்டு கொடுக்கலையே. ஏன்னா ஒரு வீடு கட்டுறதுங்கிறது சாதாரணமாக எடுத்தோடனே கட்டிட முடியாது இல்லையா. சரி, நம்ம அந்த வீடியோ காட்டும்போது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். பட் என்னால் முடியல. ஏன்னா ஏதாவது ஒரு ஒர்க் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பசங்களுக்கு எக்ஸாமு, அதுக்கப்புறம் லீவ் விட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் கொடுத்துட்றேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ போர்ட்டிகோ வீடியோ, ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஏன்னா விநாயகர் வந்துட்டார் நம்ம வீட்டுக்கு, மகாலட்சுமி தேவி வந்திருக்கிறாங்க. எல்லாரோட வீடியோவுமே நான் ஷார்ட்ஸில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். என்ன அப்படின்னா, நான் முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட் நீங்கள் அனுப்புன உடனே ரிப்ளை பண்ணிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வெளியில் போகிறோம், இப்போ வீட்டில் இருக்கிறோம், திடீர்னு கோவிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலைமை வருது. அந்த மாதிரி சமயத்தில் நான் எல்லா டைம் ஃபோனை வெளியில் இருக்க முடியாது. அதனால் ஆனாலுமே நான் கொடுத்துட்றேன். எவ்வளோ லேட்டானாலுமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். அப்படி யாருக்காவது ரிப்ளை வரலைன்னா யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நான் கொஞ்சம் லேட்டாக ஆனால் கூட நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். இன்னொரு சிஸ்டர் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு ரொம்ப எனக்கு அவங்களோட கமெண்ட்டை பார்க்கவே அவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சிஸ்டரோட கமெண்ட்டுக்காகவே அவங்களுக்காக தனியாகவே நான் வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, அக்ஷய திருதியே முடிஞ்சிருக்கு, எல்லாருமே பாசிட்டிவிட்டியே நினைப்போம். ஒரு நெகட்டிவை தாண்டி பாசிட்டிவ் எப்படி வரணும், எப்படி நம்ம பாசிட்டிவாக கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு தெளிவாக ஒரு ஆன்மீகமும் அறிவியலும் சார்ந்த ஒரு நல்ல டிப்பாக இருக்கும், நல்ல வீடியோவாக இருக்கும். அந்த வீடியோவையும் ஜாயிண்டாக கொடுக்குறேன். ஏன்னா நம்ம எல்லா நேரமும் பாசிட்டிவ் அப்படின்னு மட்டும் சொன்னால் பாசிட்டிவ் வந்துடாது. அதுக்கு தகுந்த சில வேலைகளும் நம்ம செய்யணும் இல்லையா. ஏன்னா அந்த சிஸ்டருக்காக நான் தனியாகவே போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அதை சொல்ல வேண்டாம். ஏன்னா அக்ஷய தீர்த்தேக்கே எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. ஆனால் கஷ்டப்படுறவங்களும் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம காதில் ஏற்றுக்கிறது இல்லை, நம்ம நல்லா இருந்தால் போதும், யார் வேணான்னு இல்லை, பரவாயில்ல, நம்ம ஏன் அதை கேட்டுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன்னா எல்லா பக்கமுமே பார்க்கணும், கஷ்டப்படுறவங்க பட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் மேலேத்தையும் விடணும். இன்னும் நோய்வாய்ப்பட்டு ஒரு சிலர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அதாவது சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிட்றது 100க்கு 100 உண்மை, கடவுள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனாலும் அந்த ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம யாருக்காவது ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு அப்படி இருக்குன்னா உடனே எடுத்தோடனே போய் சாமி கும்பிடுன்றதை விட இந்த மாதிரி செய்யுங்க, கரெக்டாக அது ஈவனாக வரும் அப்படின்றதையும் நம்ம சொல்லணும் இல்லையா. ஏன்னா நமக்கு ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு அது ஃபெயிலியராக இருக்கும் இல்லையா. அதனால் 2 பக்கமும் நம்ம பார்க்கணும். அந்த வீடியோ நான் தனியாகவே போடுறேன் அவங்களுக்காகவே. இது எதுக்காக சிஸ்டர் இப்போ சொல்கிறீங்க, அந்த வீடியோ போடும்போதே சொல்லாமே நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா எனக்கு இன்னுமே மனசு கொஞ்சமே கஷ்டமாக தான் இருக்குது, அந்த சிஸ்டருக்கு எப்படியாவது ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ கேட்குறக்கே அவ்வளோ ஒரு சங்கடமாக இருந்துச்சு. கமெண்ட் பாக்ஸில் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ சங்கடமாக அவங்க கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்காக ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க.
சரி அது ஒரு தனியாக ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக கொடுத்துருவோம் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா எல்லாத்தையும் கலந்து கொடுக்கும்போது மிக்ஸ் அண்ட் மேட்சாக ஆகிடக்கூடாதே அப்படின்றதுக்காக தான் நான் அதை தனியாக கொடுத்துருவோன்னு பார்க்குறேன். ஏன்னா அது ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயமாகவும் இருக்கும் இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீவு தானே கொஞ்சம் பொறுமையாக கோலம் போடுவோன்னு பார்த்தா இந்த கொசு மொய்யின்னு மொக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பார்க்குக்கு பின்னாடி தான் நம்ம வீடு, நம்ம செவத்துக்கு இந்த பக்கம்தான் பார்க்குன்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறது, 4 பக்கமும் வீடே கிடையாது. பக்கத்தில் அதாவது எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஒரு நந்தவனம் மாதிரி. நம்மளோட தோட்டம் பெருசு கிடையாது, ஆனால் நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா இடமே தோட்டம் மாதிரி இருக்கும். ஒரு சிட்டியில் நல்ல ஒரு இடம்னு சொல்லலாம். ஏன்னா இதை கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, உங்கள் ஏரியா நல்லா இருக்கே சிஸ்டர் காட்டுங்கன்னு சொன்னாங்க. நான் கண்டிப்பாக காட்டுறேன் சிஸ்டர். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோ எடுத்து அதை சேவ் பண்ணிக்கிட்டே வரேன். கோலம் வீடியோ மட்டும் டெய்லி அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். மற்ற வீடியோவும் நான் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு கோலம் வீடியோவோட மற்ற வீடியோ கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எதுக்காக நான் டஃப் கொடுத்து கோலம் வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்களே பார்க்குறீங்கல்ல எவ்வளோ ஒரு அழகாக மங்களகரமாக இருக்குது. இதை எப்படி கோலம் போடாமல் நம்ம பார்க்கும்போது அந்த மங்களகரம் கிடைக்காதுன்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம், இந்த கோலத்தை தாண்டி எந்த ஒரு துர்சக்தியும் உள்ளே வர முடியாது அப்படிங்கிறது நம்மளோட புராண காலத்துலேருந்து சொல்லப்படுது இல்லையா. என்ன சொல்லணும்னா, இந்த கோலத்தை ரக்ஷைன்னு சொல்கிறாங்க. ரக்ஷைனா இப்போ திருவிழா காலங்களில் நம்ம கையில் கட்டக்கூடிய காப்பு. இந்த காப்பு எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னா, காப்புக்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, காப்பு கட்டிட்டு வெளியூருக்கு போகக்கூடாது, வெளியூர்லேருந்து இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு துர்சக்தியும் அதாவது கோவிலுக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே எல்லைக்குள்ளே கூட நுழையக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு ரக்ஷை அப்படிங்கிற ஒரு காப்பு வந்து இந்த கோலத்துக்கு இருக்குது. அதோட மகத்துவம் இந்த கோலத்துக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோலம் போட்டால் மட்டும் போதாது, நிலைவாசலில் மஞ்சள் கண்டிப்பாக பூசணும். முடிஞ்ச வரைக்கும் பூசிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வீட்டுக்கும் நமக்கும் தீங்கு செய்ய நினைக்கிறவங்க வீட்டுக்குள்ளே வரவும் முடியாது. அப்படியே வந்தாலும் அவங்களோட எண்ணம் தோல்வியில் தான் முடியும்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கோலத்தோட மகிமை என்ன, அந்த ரக்ஷையோட மகிமை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன்.